வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் சுவையான தக்காளி தொக்கு எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். அதுக்கு நம்ம ஒரு கடாயை சூடு பண்ணிவிட்டு அதில் சோம்பு போட்டுட்டு கருவேப்பிலை போட்டுட்டு வெங்காயம் வெட்டி வச்சுருக்கேன். வெங்காயம் நைஸாக 4 வெங்காயம், பெரிய வெங்காயம் 4 பெரிய வெங்காயம், 4 பச்சை மிளகாய் நைஸாக வெட்டி வச்சுருக்கேன். அதை போட்டுருவோம். அதை போட்டு நல்லா வதக்கணும். நல்லா கொஞ்சோண்டு பூண்டும் வெட்டி வச்சுருக்கேன் நைஸாக. பூண்டும் கட் பண்ணி போட்டுருவோம். போட்டு நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறம் நான் தக்காளியும் நல்லா பெரிய சைஸ் தக்காளியும் 4 தக்காளி நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். ஃபஸ்ட்டு வெங்காயத்தை நல்லா வதக்கிடணும். வெங்காயத்தை நம்ம நல்லா வதக்கிட்டு வெங்காயம் நல்லா வதங்கினொட்டி தக்காளியும் போட்டு அதில் வதக்கணும். வெங்காயம் வதங்கிடுச்சு. இந்த இப்போ தக்காளி போட்டுறேன். தக்காளியை போட்டு தக்காளியை நம்ம நல்லா அந்த எண்ணெயிலே நம்ம நல்லா வதக்கணும். இப்போ தக்காளி நல்லா வதக்கிறதுக்கு நம்ம கல்லுப்பு கொஞ்சம் போடணும். கல்லுப்பு போட்டோம்னா நல்லா தக்காளி வதங்கும். கல்லுப்பு போட்டு தேவையான அளவு கல்லுப்பு நம்ம போட்டுடலாம். கல்லுப்பு போட்டு நல்லா வதக்கிட்டு நல்லா வதங்கணும். மெயினே அதுதான். தக்காளி எவ்வளவு தக்காளி நல்லா வதங்குதோ அவ்வளோக்கு அளவு தொக்கு சூப்பராக இருக்கும். பொறுமையாக நம்ம தக்காளியை வதக்கணும். நான் இன்றைக்கி என் பொண்ணு காலேஜுக்கு சாப்பாடு லஞ்சுக்காக தான் அதை செய்கிறேன். நம்ம சாப்பாட்டுக்கு அப்படிங்கிறப்ப இந்த இடத்துல நம்ம தண்ணியோடு ஊற்ற வேண்டாம். சாப்பாடு இல்லாமல் இட்லிக்கு அப்படின்னா கொஞ்சம் நம்ம தண்ணியாக வச்சுக்கலாம். ஃபஸ்ட்டு தக்காளி நல்லா வதங்கணுன்னா மசாலா ஐட்டம்ஸ்லாம் சேர்க்கணும். கல்லுப்பு போட்டாலே நல்லா தக்காளி மசிஞ்சிடும். அதில் நம்ம மஞ்சத்தூள் ஒரு பிஞ்சு மஞ்சத்தூள் போட்டுட்டு மிளகாத்தூள் நான் ஒரு 1.25 ஸ்பூன் மிளகாத்தூள், ஆமாம் 1.25 ஸ்பூன் போடுவோம் மிளகா. இது காரமான மிளகா, அதனால் கொஞ்சம் காரம் இல்லைன்னா நீங்கள் 1.5 ஸ்பூன் கூட போட்டுக்கலாம். காரமாக இருக்கிறதுனால நான் 1.25 ஸ்பூன் தான் போட்டிருக்கேன். அவ்வளோதான், வேறு எதுவுமே கிடையாது. இதுதான் மஞ்சத்தூள், கொஞ்சம் மஞ்சத்தூள், மிளகாத்தூள் மட்டும்தான். வேறு ஒன்றும் இதில் உப்பு போட்டோம். தக்காளி வெங்காயம் எல்லாம் முதலே போட்டாச்சு. இதை நல்லா நம்ம இந்த மசாலாவை அது நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கணும். நான் இன்றைக்கி காலை டிஃபனுக்கும் மதியம் லஞ்சுக்கும் சேர்த்தே இதை வச்சுருக்கேன். இங்கிட்டு பக்கத்தில் இட்லியும் பக்கத்தில் ஊற்றிருக்கேன். இதில் லேசாக இப்போ இட்லிக்கு சேர்த்து வைக்கிறதுனால கொஞ்சமாக நான் தண்ணி ஊற்றி தான் வைக்கிறேன் லேசாக. இப்போவே ஓரளவு நல்லா வதங்கிருச்சு. இன்னும் ஒரு 5 நிமிஷம் வதங்கினாலே போதும். நம்ம கரண்டியிலே நல்லா அந்த தக்காளியை நல்லா மசிச்சு விட்டுறணும். நம்ம நல்லா வதக்கிடணும். இப்போ இதை கொஞ்சமாக தண்ணி ஊற்றிட்டு நம்ம ஒரு மூடியை போட்டு க்ளோஸ் பண்ணால் நல்லாயிருக்கும். அதனால் கொஞ்சமாக தண்ணி ஊற்றணும். ஒரு 1/4 டம்ளர் ஊற்றினா போதும். இப்போ நல்லா வதங்கிடுச்சு. இப்போ தான் கொஞ்சம் நேரம் ஒரு 5 நிமிஷம் மூடி வைக்கிறதுக்காண்டி இப்போ கொஞ்சமாக தண்ணி ஊற்றுறேன். கொஞ்சம் தண்ணி ஊற்றிட்டு நம்ம மூடியை போட்டு மூடி வச்சு ஒரு 5 நிமிஷம் வச்சோம்னா நம்மளுக்கு தக்காளி தொக்கு ரெடி ஆகிடும். மூடியை போட்டு மூடிட்டு ஒரு 5 நிமிஷம் இருந்தால் போதும். 5 நிமிஷத்தில் நல்லா வதங்கிடும். இப்போ நல்லா தக்காளி தொக்கு ரெடி ஆயிடுச்சு நம்மளுக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் எல்லோரும் இதே மாதிரி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். என்னோடய சேனல் புது சேனல் முதல்ல சேனல் ஆரம்பிச்சிருக்கோம். நான் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.